கிறிஸ்தவ ஊழியர்களுடைய காரியத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ ஊழியக்காரன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமா, இப்படி எல்லாம் நடக்குது. பண ஆசை, அதான் அழகா சொல்லிருக்கு தீமோத்தேயுல, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தன்னை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல பாருங்களே, ஆரம்பத்துல ஊழியம் இருந்திருக்கும், பணம் இருக்காது, கஷ்டப்பட்டு தேவனுடைய காரியத்திலே அவ்வளவு வேதனைப்பட்டு அந்த ஊழியத்தை செய்திருப்பார்கள். இப்பொழுது கொஞ்சம் விசுவாசிகள் வந்தோம்னா, கொஞ்சம் காணிக்கைகள் தசமபாகங்கள் வந்தோம்னா அவங்களை கையில பிடிக்க முடியாது. தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஆடி அவங்களை விபச்சாரத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டார் விட்டுட்டாங்க. விபச்சாரம் பண்றாங்க ஊழியக்காரர்கள். அதனால தேவனுடைய ஜனங்களை ரொம்ப கவனமா இருங்க. நான் இன்றைக்கு சொல்றேன், நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தால் எனக்கு கவலை கிடையாது. நீ கர்த்தருக்கு உண்மையான ஊழியக்காரனா இருந்தால் தேவனுடைய நாம மகிமைப்படும். நீ அதே இது ஜனங்களை ஏமாற்றி கொண்டு பணத்துக்காக பொருளுக்காக உன்னுடைய சுயமரியாதைக்காக நீ பலிபீடத்தில் ஏறி ஊழியம் செய்வாயானால் உன்னுடைய முடிவு பரிதாபமாயிருக்கும். என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ மக்களை ஏமாற்றி கொண்டிரு